ओम श्रीमद्भगवताय नमः। श्रीशैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयागुणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां तत्कटे गुरुभ्रपुण्यां तुलसीगाननोद्भवां पाण्ड्यविष्टं परां गोदां वन्दे श्रीरङ्गनायकीं गरुडाय नमस्तुभ्यं नमस्ते पक्षिणां पते नभोगमादिराजाय सुवर्णाय नमो नमः। रामानुजपदाम्बोजसंस्कृतं गुणवारिधं दयाबालमुनिं वन्दे वेदान्तपरिनिष्ठितं श्रीकौशिकान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रं श्रीवेङ्कटार्यपदभङ्गजभङ्गराजं श्रीकृष्णवर्यतनूजं तदपाप्तबोधं श्रीराघवार्य गुरुवन्वहवाश्रयामि। विशेषமாக 16வது பாசனம் என்ன அப்படின்னாக்க, இத்தனை வந்து என்ன பண்ண உபத்திரையா எழுப்பி வாங்க வாங்க நம்ம நோன்புக்கு போகணும். உபத்திரையா எழுப்பிட்டே இருந்த எல்லாரும் எழுப்பி கூட்டமா எல்லாரும் பக்தி பண்ணிட்டு வந்துருக்க எல்லாரும் போய் கடைசியில போய் எங்க போனோம், கோயில போய் எம்பெருமான எழுப்பணும். எம்பெருமான நமக்கு ஏன் தூக்கம்? எம்பெருமான் தூக்கமே கிடையாது. எப்போ ஆனந்தத்தில் இருக்கு. எல்லாருக்கும் பக்தாளுக்கெல்லாம் ஆனந்தத்திலேயே கிடையாது, அவனுக்கு தூக்கம் கிடையாது. இது ஒரு பாவம். நாயகனாய் அந்த கோபனுடைய கோயில் காப்பானே, நாயகனாய் நின்ற நாயகன் யாரை கூப்பிடுறார் அப்படின்னாக்க, பாஷா காக்குறான் இல்லையோ, எம்பெருமான் தான் நாயகன், இவனையார் எப்படி நாயகனா சொல்ல முடியும் அப்படின்னு. நமக்கு யார பெருமாளை யார் காமிக்க போறா? அவன் தான் தொடர்ந்து காமிக்கணும் நமக்கு. அதே போல நமக்கு நாம் வளர்த்த குருநாதர் நமக்கு என்ன பண்றாரு? நமக்கு எம்பெருமான காமிக்கிறது யாரு? என் குரு ஆச்சாரி. யஸ்மாத் தத்வதேஷ்டாசௌ தஸ்மாத் குருதரோ குரு அப்படின்னு. அவர்தான் எம்பெருமான நம்ம காட்டு வைக்கிற குரு, குருக்கே குரு அப்படி கூட சொல்ற. அதனால நாயகன் அப்படின்னு விசேஷமா நாயகனா இருக்கிறீ. அந்த கோபன் பெருமானுடைய என்ன எல்லாரையும் எனக்கு வந்து காமிக்கிறதுக்கு என்ன பொதுவாக என்ன அப்படின்னாக்க, ஆழ்வார்களாக இருக்கட்டும் ஆச்சாரியர்களாக இருக்கட்டும் எல்லாமே என்ன அப்படின்னாக்க, சுவாமி நம்பாழ்வார் படும்போது தொண்டர் 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 தொண்டன் சடகோபன் உன்னையார் உன்னை அடியார் காட்படுத்தோம். என்ன பண்ண அடியார் காட்படுத்த யார்? விமலன் எம்பெருமான். எல்லா தாசோஸ்மின்னு என்ன பொருள் அர்த்தம் அப்படின்னாக்க, அப்புறம் அப்படியே இதில் போகக்கூடாது. முன்னாடி போனமே துவாரபாரங்களை பார்த்தாங்க. முதல்ல தெரியும், முதல்ல விரலை அப்படி வச்சுட்டு பேர், கையை அப்படி தனிச்சு வச்சுட்டு பேர். என்ன அப்படின்னா, எல்லாம் எம்பெருமான் இருக்கான், நீ எப்படி போனோம்? தாசோஸ்மின் போ. அதே போல பார்த்தா இந்த கையை பார்த்தேன்னா, இந்த கையில் வச்சு இந்த கையை தனிச்சு வச்சிருப்பாரு. என்ன அப்படின்னாக்க, நம்ம பெருமாளை சவிச்சத உடனே என்ன வந்துடும்? பெருமாளை சவிச்சு நமக்கு எல்லாம் இருக்கு, நம்ம தான் பெரிய சக்திங்கிறாக்க வந்துடும். அப்படியே மனசில் ஒரு எண்ணம் வந்து, அப்போ என்ன சொல்ற, நீ தலையை தூக்கி போகாத, எம்பெருமான் அவன் பார்த்துப்பான், நீ தலையை பவியமா போ. அதான் இந்த இப்படி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னாக்க,
அவன் பார்த்துப்பா எல்லாத்தையும், நீ வந்து பவ்யமா போ. இதுதான் என்னுடைய ஒரு அர்த்தம் பொதுவான. அதான் கூட்டி கூப்பிடுறார் என்ன நாயகன் அவனை பிடிச்சி கொடுத்து அந்த ஓவனே போயிடும். அந்த ஓவன் யாது தத்விஷ்ணோ பரமம் கதகம் சதாவஸ்யந்தி சூரயः அப்படி மேலே சொல்றது. எம்பெருமான் எப்படி இங்க எப்படி இருக்காரோ இங்க வந்த மாதிரி இருக்கு வேதம் சொல்லுது. அந்த கோபனுடைய கோயில் அங்க விசேஷமா சொன்ன அந்த கோபன் அப்படின்னாக்க எம்பெருமான் பரமபக்தேது எனக்கு இங்க வந்து எங்க இருக்க அந்த கோபன் அவன் எதில் வந்து இருக்க என்ன எம்பெருமான் என்ன அப்படின்னாக்க தான் இருக்கிற இடத்துல காட்டலாம் நம் பக்தனுடைய இடத்துல வந்து இன்னும் ஒரு ஏற்றம். இதுதான் எம்பெருமானுடைய திருவிழா. அதுதான் இங்க சொல்ற. அதே மாதிரி பரீடீராம் பதவி சந்தி வேததா அப்படின்னு எல்லா உலகம் வைகுண்டமாக எம்பெருமானுடைய திருவிழம் என்ன? எல்லாமே அழியார் அப்படின்னா எம்பெருமானுடைய திருவிழம். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய கோயில் காப்பானே வேண அவன் வந்து சாதாரணமாக இருந்தாலும் அவனை விசேடமாக நினைக்கக்கூடியவன் எம்பெருமான். கோயில் காப்பானே. அதனால ஏன் துவாரபாலகன் சொல்லலாம், கோயில் காப்பான்னு சொல்லலாம். வழக்கம் ஒரு ஏத்தம் உண்டு. அதுதான் இங்க விசேஷமான ஒரு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது. அவன் தான் ஏத்தம். காரணம் என்ன? அவன் தான் நமக்கு ஒரு ஏற்றத்தை எம்பெருமானுடைய பாக்கியத்தை கொடுத்தவர். எப்படி நமக்கு ஆச்சாரியனும் மணிக்கதவம் தாழ்கிறவாய் அப்படின்னு மணிக்கதவம் மாணிக்க இருக்கிறது மணிமண் இருக்கிறது மணிக்கதவம். விசேஷமான சொன்னத்தால் செய்யணும். அதனை திறக்கணும். உடனே வாசல் காப்புறம் கேட்டான், நீங்கள்லாம் யார், எங்க வந்திருக்கு, என்னது இது தொடக்க சொல்லி எங்க பேருந்து கேட்கறேன். நீங்க யாரு? உடனே எங்கெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம், நாங்கள்லாம் ஆயல் சிறுமியரோ முக்கு. நாங்களாம் யாரு? சிறுமியர்கள். நாங்களா பெண்கள். உங்களை பார்த்து எதுக்கு பயப்படுறேன்? உன்னை சொன்னா சூப்பரகை. அவ யாரு? அவளும் பெண் தானே. எப்படி பாடப்படும்? அதே போல பூதனை அவ என்ன பண்ண? இவ்வளவு அந்த இடையர் மாதிரி வந்த வந்து அப்படியே இவனுக்கு யாரு சின்ன பொண்ணா வந்தாங்க. அதனால அது எப்படி பொண்களை நான் நம்ப முடியும்? ஆஹா உடனே சரி சிறுமியர் அப்படின்னு நகலாக சின்ன ஸ்ரீவழி ஏபேற்றாளர் பச்சாசுரன் என்ன பண்ணான்?
இளங்கண்ணா வந்தான். அதனால இப்படிலாம் எப்படி நம்ப முடியும்? நீங்க எதுக்காக இங்க வந்துட்டு அப்படி நாங்கள் எங்களை பார்த்தா தெரியலையா? அதை மாதிரி வருவாள்ல, ஒருத்தர் தனியாக வருவா, இந்த மாதிரி ஏமாத்திலாம் பண்ணுவா. நாங்கள் அப்படி கிடையாது. ஆயர்கள் எல்லாரும் கூட்டமாக வந்திருக்கோம். வந்து நீங்க என்ன நாங்கள் வந்து அரை வரை அதாவது நாங்கள் என்ன நோன்பு இருக்கோம். நோன்பு இருந்து அதுக்காக வந்திருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. நீ திறக்கணும், கதவை திறக்கணும் அப்படி. மாய் யாரு? சர்வேஸ்வரனா என் பெருமான். மாய் உன்னை பார்க்க முடியுமா? முடியாது. எங்கே இருக்கா? யாரு? மாயன். மணிவண்ணன் இப்படிலாம் இருக்கான். ஊரம் புண்டரீகாட்சண்டா செந்தாவரை கண் கண்ட மணிவண்ணன் என்ன பண்ணாங்களுக்கு நன்னலே வாயிலே இருந்தான். அவன் சொன்னான் கிட்ட, உங்கள்கிட்ட என்ன சொன்னான்? நாளைக்கு நீங்க எல்லாரும் இந்த டயத்தை வாங்கன்னு சொல்லி நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். நாங்க எப்படி வந்திருக்கோம்? சுந்தரமான் சொல்லியிருக்கோம். நாங்க எப்படி வந்திருக்கோம்? தூயமாய் வந்தோம். தூயோமாய் வந்தோம் அப்படின்னாக்க அப்படியே கொஞ்சம் வச்சு அப்படியே ஆயிரம் அப்படியே அந்த இடம் அர்த்தம் அப்படிங்கிறது அர்த்தம். தூயமானது பொதுவாக வெள்ளைமானது, எந்த விதமான ஆஷாபாஷங்கள்லாம் கிடையாது. எதுவுமே இல்லாம எம்பெருமானே, எல்லாம் எம்பெருமான் அப்படின்னு அவனை எல்லாரும் வந்திருக்கோம். எல்லாரும் அது மாதிரி பகவத் பக்தி தான் எங்களுக்கு, வேற எதுவுமே கிடையாது. எல்லாரும் என்ன பாடுவான். வேலை என்ன சொல்றது அப்படின்னா உத்திஷ்ட பூஜகனியை ரோஹித பிங்கராட்சி சுற்றுலாதம் உத்திஷ்டரசாந்தூல ஆழ்வா சொல்லும்போது அரங்கத்தம்மா பள்ளியிடம் துளாய் எல்லாரும் எம்பெருமான எழுப்புற. அதே போல என்ன பண்ணணும்? அதுக்காக நீ வந்து என்ன பண்ணணும்? வாயால் முன்னம் மாற்றாதே. நீ வந்து உன்னால எதுவும் மாற்றி எதுவும் சொல்லிடாது. நீ வந்து யார் எனக்கு என்ன? நீ வந்து இந்த கதவை திறந்து விடணும். எம்பெருமான நாங்கள் எப்படி எம்பெருமான பக்தி பண்ணணும், நோன்பு இருக்கண்டார். அதனால என்ன பண்ணணும்? உங்களுக்கு இது யாரு? அம்மா. யாரு? எனக்கு அம்மா. அம்மா என்ன? குழந்தை. குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்? இதுதான் எம்பெருமான காமிக்கணும். யார் யாரு? அம்மா. குரு. அதுதான் மலை சொல்லியிருக்க குரு. ஆச்சாரியம். நமக்கு வந்து எம்பெருமான்
நிகழ்காமிகள் காமிக்கக்கூடியவர்கள். यस्मात् तदुदेष्टासो तस्मात् गुरुतरो गुरुतरो गुरु. அதனால பகவான் ஆச்சாரியன் தான் நமக்கு வந்து காமிச்சது போல நமக்கு அம்மாவும் நமக்கு இதான் எனக்கு எங்களுக்கு அம்மா. இதுதான் எம்பெருமான தொடர்ந்து நீங்கள் எம்பெருமான காமிச்சு கொடுக்கணும். அதனால என்ன பண்ணும், நீ நேர கதபம் நீக்கே ரோரம்பாவாய். நீ வந்து எங்களுடைய விஜயாட்டெல்லாம் போக்கி எம்பெருமான காமிச்சு கொடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும், கதை தொடர்ந்து உங்களை காண்பித்து உங்களுக்கு நற்கதி பண்ண வேண்டும் அப்படி என்று அவரிடம் பிரார்த்திக்கிறார்கள். நாமும் என்ன குருவாயூருடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம பெருமாளை சேவிக்கும் போது அப்பெல்லாம் வந்து நம்ம நேரமே நம்ம சேர்த்துள்ளதாக தனி விஷயம் இல்லை. கூட்டமாக பெரியோர்களுடைய ஆசியுடன் சென்று நாம் சேவிக்க வேண்டும். கூடியிருந்து புரிந்து, அதாவது எல்லாரும் மொத்தமா வாங்கு நேரம் வேண்டாம். குருமுகம் இப்போ நமக்கு யாரு குரு? வாசல் காப்பார். அவன் தான் நமக்கு இப்போ எவ்வளவான காமிச்சு கொடுக்கக்கூடியவன். அவன் மூலமாக நாம் எல்லோரும் சென்று எவ்வளவானை சேவித்து அருள் பெற்று சகல சௌபாகியம் பெற்று வாழ வேண்டும் என்று ஸ்ரீ கோதாநாயக லக்ஷ்மிராஜன் சமேத ஸ்ரீ ராஜகோபாலன் திருவடியில் பிரார்த்திக்கிறேன். அடியேன் திருவிளைவெந்துவோர் எடப்பாடி ராஜகோபாலதாசன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.